மக்கள் அனைவருக்கும் வணக்கம். அடுத்த 2 மாதங்கள்ல தேர்தலை சந்திக்க போறோம். இந்த நிலைமையில தேர்தலுக்கெல்லாம் ஆல்ரெடி அனல் பறக்குது. இதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று பத்த வச்சுட்டே பறக்கன்ற மாதிரி தன்னுடைய 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை அறிவிச்சிருக்காரு. இந்த 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக சார்பாக சொல்லக்கூடிய வாக்குறுதிகள் இல்லையா, அதை கவனிக்கும் போது எல்லா பக்கமும் 6 அடிப்பார் போல எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு தோணும். ஏன்னா அவர் கணக்கு போட்டு தான் இந்த விஷயத்தை நகர்த்துறான்னு தோணுது. இப்போ முக்கியமாக வெளியிட்டக்கூடிய இந்த வாக்குறுதிகள் வந்து மிக முக்கியமான 6 வாக்குறுதிகள் என்னன்னு பார்க்கலாம். அப்பதான் எடப்பாடி பழனிசாமி அவருடைய கணக்கு இருக்கு இல்லையா, அது என்னன்ற நமக்கு புரியும். அந்த வாக்குறுதியில் முதலாவது வாக்குறுதி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கல்வி கடன் முழுமையாக ரத்து. இந்த கல்வி கடன் ரத்து இருக்கு இல்லையா, இதுதான் போன தேர்தலில் திமுக தீவிரமா பரப்புச்சு. ஆனால் வந்து எந்த இதுவும் செய்யவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. இந்த முறை அதிமுக அதில் கையில் எடுத்திருக்காங்க, கல்வி கடன் முழுமையாக ரத்து செய்யப்படும். இந்த கல்வி கடன் பெற்றோர்களுடைய எண்ணிக்கை இருக்கு இல்லையா, இது வெறுமனே நம்ம கல்வி கடன் மட்டும் பார்த்தோம்னா நமக்கு புரியாது. ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு, அதாவது கடன் பெற்ற கல்விக்காக கடன் பெற்ற தொகையினுடைய அது ஏறக்குறைய 7612 கோடி. இது அவுட்ஸ்டாண்டிங். இப்போ போன வருஷமும் இந்த வருஷமும் அப்ளை பண்ணியிருப்பாங்களே, அது சுமார் 7198 கோடி. இது எல்லாம் கூட்டி கழிச்சோன்னு வச்சுக்கோங்க, எப்படி பார்த்தாலும் சரி சுமார் 15000 கோடி. 15000 கோடி மாணவர்களுக்கான கல்வி கடன் ரத்து செய்யப்படும். கல்வி முடிச்சுட்டு வெளியே இருப்பாங்க, அவங்களுடைய கடன் சேர்த்து அவர் சொல்றாரு. இந்த வாக்குறுதியின் மூலமாக, இது வெறும் வாக்குறுதி மட்டும் பார்க்க முடியாது, அவர் என்ன கணக்கிடுறாரு அப்படின்னா, தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமாக இந்த அவுட்ஸ்டாண்டிங் அதுக்கப்புறம் இப்போ அப்ளை பண்ணியிருக்காங்களே, இதோட சேர்த்தா சுமார் 5லேருந்து 8 லட்சம் பேர் வராங்க. 5லேருந்து 8 லட்சம் இளைஞர்கள் இருக்காங்களே, இவங்களுடைய வாக்கு அறுவடை செய்யப்படணும். அதற்கு தகுந்த வாக்குறுதிகள் அறிவிக்கப்படணும். அந்த வாக்குறுதியாக கல்வி கடன் ரத்துன்ற விஷயத்தை கையில் எடுத்திருக்காரு. முதலாவது பாலே 6 தான். ஆனா இன்னொரு பக்கத்து இந்த 15000 கோடி எந்த பக்கத்துல இருந்து அவங்க உள்ள கொண்டு வர போறாங்க. அதாவது 15000 கோடி கடனை மாணவர்கள் கட்டலைன்னா நம்ம தமிழக அரசு கட்ட போகுது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லப்படி பார்த்தா தமிழக அரசு கட்டினா கூட அது எந்த பக்கத்துல தன்னுடைய ரெவன்யூ சோர்சஸ், அதற்கான வருமானத்தை கூட்ட போகணும் இல்லையா, இந்த கேள்வி அடுத்த கட்ட கேள்வி. ஆனால் தேர்தல் அணுகும் போது மிடில் கிளாஸ், அதுக்கப்புறம் அப்பர் மிடில், லோயர் மிடில் இருக்கு இல்லையா, அதாவது நடுத்தர வர்க்கத்துக்கு கீழே கூடிய நபர் இருக்காங்களே, இவங்களுடைய வாக்கு சதவீதங்களை அதை நோக்கி நகர்த்த வேண்டியது ஒவ்வொரு தேர்தல் கட்சிக்கும் அவசியமான ஒன்று. அதில் மிக முக்கியமான வாக்குறுதி இந்த வாக்குறுதி. ஒரு தேர்தல் அணுகக்கூடிய மிக முக்கியமான கட்சியாக அதிமுக இதை கையில் எடுத்திருக்கிறது. அவங்களுக்கு இது நிச்சயமாக பலன் தரும். 2வது விஷயம், பொதுவாகவே இந்த வாக்கை தெளிவாக யாருமே குறி வைக்கிறது கிடையாது. ஆனால் அந்த வாக்கை தான் எடப்பாடி பழனிசாமி தன்னோட 2வது பால்ல 6 அடிக்கிறாரு. அது எந்த இடம் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய உடல் ஊனமுற்றவர்கள் இருக்காங்களே, இந்த மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்களே, காது கேட்கல, அப்புறம் நடக்க முடியல, இல்லாட்டி ஒரு கை செயலிழந்துருச்சு, பெர்மனண்டாவே ஒரு ஆக்சிடென்ட்ல எனக்கு 2 கால்கள் செயலிழந்துருச்சு, இப்படின்னு தமிழகம் முழுவதும் உடல் ஊனமுற்றவர்கள் இல்லை குறைபாடு இருக்கக்கூடிய இருக்காங்களே, இவங்களுடைய எண்ணிக்கை சுமார் 35லேருந்து 40 லட்சம் பேர் வச்சுக்கோங்க. இதுல இந்த 35லேருந்து 40 லட்சம் பேருக்கு என்ன பண்றாங்கன்னா, கோஆபரேட்டிவ் சொசைட்டி மூலமாக லோன் தராங்க. ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு உதவ முயற்சி பண்ணுது அரசு. அந்த வகையில் சுமார் 15 லட்சம் பேருக்கு மேல இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டில, அதாவது கூட்டுறவு வங்கிகள், அந்த கூட்டுறவு வங்கிகள் மூலமா எடுக்கிறாங்க. இது 2 விதமா ஒன்று இருக்குது. ஒன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஸ்டேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஒன்று இருக்குது. இன்னொரு பக்கத்து நேஷனல் லெவலில் NHFDC ஒன்று இருக்குது. இது மாதிரி ஏகப்பட்ட அமைப்புகள் வச்சுக்கோங்க. இதன் வழியாக அவங்களுக்கு கடன் கொடுத்து அவங்களோட வாழ்க்கையை முன்னேற்ற முயற்சி பண்றாங்க. இவங்க கூட்டுறவு வங்கிகள் மூலமாக வாங்கிய லோனை முழுமையாக தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்னு அதிமுக அறிவிக்குது. இது 2வது மிக முக்கியமான பால். ஏன்னா இந்த ஓட்டை பெரிய லெவலில் பலருமே கவனிக்கிறது இல்லை. இவங்களுடைய பாப்புலேஷன் சுமார் 35லேருந்து 40 லட்சமா இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு பின்னாடி ஒரு குடும்பம் இருக்குது. நீங்கள் எப்படி கணக்கிட்டாலுமே கூட 35 லட்சம் பேருக்கு நீங்கள் இந்த வாக்குறுதிகளை கொடுக்குறீங்கன்னா, 20லேருந்து 25 லட்சம் பேரை வச்சுக்கோங்களேன் லோன் எடுத்தவங்க, அவங்களுக்கு அந்த வாக்குறுதிகள் கொடுக்குறீங்கன்னா மீதப்பட்ட 15 லட்சம் பேர் இதை கவனிப்பாங்க. அவருடைய குடும்பமும் கவனிக்கும். எனவே இந்த 2வது பால்ல யாருமே எதிர்பார்க்காத ஒரு 6 அடிக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. இதனுடைய கடன் தொகை இருக்கு இல்லையா, இதற்கான கடன் தொகையை எப்படி தமிழக அரசு கட்டணுன்றது அதிமுக தான் சொல்லணும். ஆனால் நிச்சயமாக தேர்தல் வாக்குறுதிகளை இது நல்ல வைப்ரேஷனை கொடுக்கும். மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா, மைனாரிட்டி, அதாவது சிறுபான்மையின மக்கள், கிறிஸ்தவ, இஸ்லாமியர், பிற மதத்தினர். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சுமார் 12லேருந்து 14% கணக்கிடப்படுது. 2011 கணக்கிடப்படி 12% வச்சுக்கோங்க. 12% இருக்கக்கூடிய அந்த சிறுபான்மையின மக்கள் இருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு. அந்த பெண்களுக்கான வாக்குறுதியில் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுக்கு எல்லாமே இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயா, அதாவது லோன் கொடுப்போம், ஆனால் அதுக்கு வட்டி கிடையாது. எனவே வட்டி இல்லாத கடன் உங்க எல்லா பேருக்கும் கொடுக்கப்படும்ன்ற வாக்குறுதி இருக்கு இல்லையா, வட்டி இல்லாத கடன். நீங்க 2ல் ஒரு 3% வட்டியில் ஏதாவது ஒரு லோன் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவே பெரிய லக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அதை வாங்கி நீங்கள் வேறொரு தொழிலோ முதலீடோ எதுவோ நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, குறைஞ்சபட்சம் உங்களால் 6லேருந்து 7% உங்களால் அதில் லாபம் பார்க்க முடியும்னு வச்சுக்கோங்க. நிச்சயமாக எப்படி பார்த்தாலும் வங்கிகள் மூலமாக கிடைக்கக்கூடிய லோனை விட இது சிறப்பாக இருக்கும். எனவே இது லோன் எடுத்து அதை ஆரோக்கியமாக செயல்படுத்துறதாகட்டும், இல்லை லோன் எடுத்து தன்னுடைய வீட்டு கடனை அடைக்கிறதாகட்டும்,
இல்லை லோன் எடுத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை சரி கட்டுறதாகட்டும், இந்த எல்லா வகையிலுமே இந்த சிறுபான்மையின மக்கள் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த வாக்குறுதி இருக்கு இல்லையா, இது உண்மையிலே பிடிச்ச வாக்குறுதியாக இருக்கும். எனவே பெண்களை நோக்கி முக்கியமாக சிறுபான்மையின மக்களுடைய ஓட்டு, இந்த ஓட்டை நோக்கி நகரும் போது அதில் பெண்களுக்கான ஓட்டை குறிவிக்கிறார் இல்லையா, அதுவுமே கூட பல கணக்கு இருக்குது. அந்த கணக்கு வெளிப்படையாக சொல்ல விரும்பல, ஆனால் அந்த கணக்கு கச்சிதமான கணக்கு. எனவே இது சிறுபான்மையின மக்கள், அந்த மக்கள்கிட்ட பெண்கள் இருக்காங்களே அவங்கள நிச்சயம் வரவேற்பு இருக்கும். அது சுமார் 12.4லேருந்து 14% மக்கள், ஏறக்குறைய அது 45 லட்சம் ஓட்டு. அதாவது பெண்கள் ஓட்டு மட்டும் சொல்கிறேன், சுமார் 45 லட்சம் ஓட்டுக்கு மேலே. இதை தன் முழுமையான கவனத்துக்கு கொண்டு வருது அதிமுக. எனவே இது 3வது பால், இது 6 தான். 4வது விஷயம் அதுவும் பெண்கள் தான். இங்கே கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், அதுக்கப்புறம் விதவைகள், இந்த 2 பேர் இருக்காங்க. இந்த விதவைகள் இருக்காங்களா, விதவைகளோட எண்ணிக்கை சுமார் 44 லட்சம். போன கணக்கெடுப்பின்படி 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த கணக்கெடுப்பின்படி சுமார் 38 லட்சம். இப்போ ஏறக்குறைய அவரோட ப்ரொஜெக்ஷன் ஸ்கோர் இருக்குல்ல, சுமார் 44 லட்சம் பேர். 44 லட்சம் பேர் கணவனை இழந்தவர்கள், இல்லாட்டி ஆதரவற்றவர்கள். இன்னொரு படி கணவனால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்காங்களே அவங்க ஒரு 5 லட்சம் பேர். இதெல்லாம் எப்படி கூட்டினாலும் சுமார் 50 லட்சம் பேருக்கு போவாங்க. இந்த 50 லட்சம் பெண்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு. அது என்ன அப்படின்னா, இவங்க எல்லா பேருக்கும் மாதம் 2000 ரூபாய், ஏற்கனவே கொடுத்துருக்கிற தொகையை விட கூட்டி வழங்கப்படும். ஏற்கனவே 2000 ரூபாய் கொடுக்கப்படும். இது இன்னொரு வாக்குறுதி. இதனால் அரசுக்கு உருவாகக்கூடிய கூடுதல் செலவினம் இருக்கு இல்லையா, அதை பற்றியான எந்த கணக்கு எனக்கு தெரியவே இல்லை. ஆனால் அவர் போடுறது தேர்தல் கணக்கு. அந்த தேர்தல் கணக்கில் யாரை நம்ம குறி வைக்கணும், எந்தெந்த பகுதியில் எந்தெந்த ஓட்டை நாம் சரியாக கவனத்தில் எடுக்கணும், அந்த கவனத்தில் எடுத்தால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும். நீங்கள் 100% வேணாம், ஒரு வாக்குறுதி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வாக்குறுதியில் சுமார் 30% பேர் இதில் கவனம் எடுத்து அதில் 20% பேர் தன்னுடைய ஓட்டை மாற்றி போட்டான்னு வச்சுக்கோங்க, அதிமுகவுக்கு அது பலன் தான். எனவே அதிமுகவுடைய இந்த கணக்கு இருக்கு இல்லையா, அது கணக்கச்சிதமாக போகுது. இது 4வது பாலில் 6. அடுத்து 5வது பால். 5வது பால் தான் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில், லோயர் மிடில். அதாவது நடுத்தர வர்க்கத்து மேலே கீழே இருக்கக்கூடிய எல்லா தரப்பு மக்களுக்கு மிக முக்கியமான விஷயம், பெண்களுக்கு மிக முக்கியமான விஷயம், கேஸ் சிலிண்டர் இருக்கு இல்லையா, ஆண்டுக்கு 3 சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும். போன முறை திமுக 2 சிலிண்டர் சொல்லிச்சு நினைக்கிறேன், அவங்க சொன்ன வாக்குறுதி செய்யவே கிடையாது. இந்த முறை இவங்க ஆண்டுக்கு 3 சிலிண்டரை உங்களுக்கு இலவசமாக தருவோம். ஒரு சிலிண்டர் விலை ஏற்கனவே 900 ரூபாய் வைக்க வச்சுக்கோங்க. இங்கே இருக்கிற குடும்பங்களோட எண்ணிக்கை எடுத்து வச்சுக்கோங்க, மிடில் கிளாஸ் எடுத்து வச்சுக்கோங்க, இது எப்படி கொடுக்க போகிறாங்க, அமல்படுத்த போகிறான்ற அடுத்த விஷயம். ஆனால் தேர்தல் வாக்குறுதியாக பார்க்கும்போது 5வது பாலில் கண்டிப்பாக 6 அடிக்கிறாரு. இது அப்பர் மிடில், லோயர் மிடில், அதுக்கப்புறம் மிடில் கிளாஸ்க்கு கீழே இருக்காங்களே இந்த எல்லா வர்க்கத்துக்கும், முக்கியமாக உழைக்கும் வர்க்கம் எல்லா பேருக்குமே இந்த செய்தி ஒரு இனிப்பான செய்தி தான். எனவே அதிமுக 5வது வாக்குறுதியான 3 சிலிண்டர் இலவசம் இல்லையா, இது 5வது பாலில் 6 அடிக்கிற வேலை. கடைசி 6வது ஜல்லிக்கட்டு. இந்த ஜல்லிக்கட்டு பார்க்கும்போது நம்ம பார்ப்போம், அவ்வளோதான். ஆனால் இதில் தான் நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி நுணுக்கமாக ஒவ்வொரு புள்ளி ஒருத்தையும் கவனிக்கிறான்ற புரியும். என்னுடைய எனக்கு ஏறக்குறைய எல்லா அரசியல்வாதிகளும் நான் சந்திச்சுன்னு வச்சுக்கோங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் சேர்த்து சொல்கிறேன். இவங்களை பேசும்போது, எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட பேசும்போது எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தனிப்பட்ட விஷயம் பேசும்போது அது என்ன அப்படின்னா, இவர் எந்த களத்துலேருந்து வராரோ, அதாவது ஊராட்சி, அதுக்கப்புறம் மாவட்ட லெவலில், அதுக்கப்புறம் எம்எல்ஏ, இப்படி நகர்ந்து வந்திருக்கார் இல்லையா, அதனால் மக்களுடைய கணக்கு எப்படி கணக்கு தான் பிரித்து ஒவ்வொருத்தரையும் கவனிக்கிறது, அந்த தேர்தல் எப்படி அணுகுன்ற முறை இருக்குது பாருங்கள், அவர் அந்த லெவலில் தான் இப்போ இருக்கார். அதனால தான் நம்ம கணிக்க முடியாத அளவுக்கு இந்த கணக்கை போகிறது இல்லையா, அது அவருக்கு இயற்கையாகவே வருது. இயற்கையான ஒரு அரசியல்வாதியாகவே இருக்கார். எனவே தேர்தல் கணக்கை போடும்போது அந்த இடத்துல தான் சொல்கிறேன், இந்த ஜல்லிக்கட்டை உள்ளே எடுத்து அதில் ஒரு வாக்குறுதி கொடுக்குறா இல்லையா, அந்த வாக்குறுதி கொடுக்கும்போது பலருக்கு ஜல்லிக்கட்டில் எல்லாருமே ஈடுபடுறாங்க, பார்க்குறாங்க, ஓகே. ஆனால் ஜல்லிக்கட்டில் ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு. ஆனால் என்ன வாக்குறுதி அப்படின்னா, இந்த ஜல்லிக்கட்டு நடத்துகிறாங்க இல்லையா, நடத்துறதுக்கு மானியமாக 5 லட்ச ரூபா கிடைக்கும். இறந்து போகிறாங்க எதிர்பாராதமாக ஆகுனா அவங்களுக்கு ஒரு 10 லட்சம், அங்கே காயமடைகிறாங்களே அவங்களுக்கு ஒரு 2 லட்சம். இந்த வாக்குறுதி ஒரு பெரிய கம்யூனிட்டியை நம்ம ஈர்க்கிற மாதிரி இருக்காது. ஆனால் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இப்போ நடந்துச்சு இல்லையா, அதில் அலங்காநல்லூர், பாலமேடு, அப்புறம் அவனியாபுரம், இந்த ஏரியா 3 ஏரியா மட்டும் ஜல்லிக்கட்டுக்கு ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கன்னு சொன்னப்போ, அதாவது மாடுகளை கூட்டி வர்றதுக்கு சும்மா 16,000 ஜல்லிக்கட்டில் கலந்துக்கிற மாடுகளை கொண்டு வரான்னு வச்சுக்கோங்க. அப்போ இவங்க எல்லா பேருமே வளர்க்குறாங்க. இதில் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாடுகளை அடக்கக்கூடிய அந்த மாடுபிடி வீரர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கவுண்டிங் அதை விட 10 மடங்கு அதிகம் இது உள்ளே வருது. அப்போ தென் தமிழகத்தில் மட்டும் இவ்வளோ வருதுன்னா, மற்ற இடங்களை நீங்கள் பார்த்து, தென் தமிழகம் மதுரை மட்டும் சொல்கிறேன், தென் தமிழகம் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதனுடைய ஒரு குறிப்பிட்ட சதவீதம் உங்களால் புரிஞ்சுக்க முடியும். எனவே இது சாதாரண நம்பர் கிடையாது, இதை புறந்தளவு முடியாது. இதுக்கும் வாக்குறுதி கொடுக்குறாரு. இதனால் லாஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னா, அவர் எந்த அளவுக்கு மற்ற விஷயங்களையும் கவனிக்கிறான்ற விஷயம் புரியுது. எனவே தேர்தல் வாக்குறுதிகளில் இந்த 6 விஷயம் எனக்கு டக்குன்னு பட்டது. இந்த 6ம் 6 அடிக்கிற வேலை தான். எனவே பதிவோட முடிவாக அடுத்த 2 மாதங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இல்லை ஒவ்வொரு 3 நாளைக்கு ஒரு முறை எந்த அரசியல் கட்சி தலைவர் மக்களை நெருங்குறான் இருக்கு இல்லையா, அந்த நெருங்குற விஷயத்தில் ஒவ்வொரு வாரம் மாறுபடும் வச்சுக்கோங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும்
தேர்தல் வாக்குறுதிகள் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஞ்சம் முன்னோக்கி தான் போறாரு. இன்னும் சொல்ல போனால் மற்ற எல்லாத்தையும் விட வேகப்படுத்த தான் போறாரு. அந்த வாக்குறுதிகளுமே அவர் சரியா திட்டமிட்டு கணக்கிட்டு தான் அவர் வெளியிடுறாரு. தற்போது இருக்கிற நிலைமையில எடப்பாடி பழனிசாமி அவரோட வாக்குறுதி நிச்சயமாக அதிமுகவுக்கு ஒரு தேர்தல் பலன் தரும். தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வாக்குறுதிகள் எவ்வளவு நிறைவேற்ற முடியுன்றது அவங்க எவ்வளவு தூரத்துக்கு அந்த இன்கம் கூட்ட போறாங்க, வருமானத்தை கூட்ட போறாங்க, அதன் அடிப்படையிலான. இன்னொரு போது திமுக இருக்குது, அது வரும் வழக்கம் போல எல்லாத்தையும் அள்ளி போடும். எல்லா பேருக்கும் அது இலவசம். இந்த விட கார் ஆளாளுக்கு தரைஞ்சுனா கூட அதிசயம் கிடையாது. ஏன்னா அது இஷ்டத்துக்கு சொல்ல வேண்டியது ஏதோ லாட்ரி விற்கிற கதை தான். யாரு திமுகவுடைய வாக்குறுதி, அவங்க என்ன அறிவிக்க போறாங்கன்னு தெரியல. சீமான் அவர்கள் எப்போவுமே கொள்கை ரீதியான நபர், கொள்கை ரீதியாக இன்னும் சொல்லணும் இலவசங்களை தீவிரமாக எதிர்க்கிற நபர். எனவே அவருடைய வாக்குறுதி இருக்குது. கடைசியாக ஒருத்தர் இருக்கார் புதுசாக வந்தவர் விஜய் அவர்கள். அவர் வரதே 15 நாளைக்கு ஒரு தான் வெளியே வருவார். வந்து சினிமாவில் பேசுகிற வசனம் மாதிரி ஏதாவது ஸ்டேஜில் உட்காந்துட்டு ஆனால் நான் வெளியே வந்தேனா, ஆனால் நான் அங்கே வந்தேனா இப்படின்னு எதையாவது ஒன்று வசனம் பேசிட்டு போயிட்டு கடைசி வரைக்கும் போய் தேர்தலை படுதோல்வி அடையாறு நினைக்கிறேன். எனவே தேர்தலை அணுகிற முறைன்னு ஒன்று இருக்குது, தேர்தல் அரசியல்ன்றதே வேற. எனவே அந்த தேர்தல் அணுகுமுறைன்னு ஒன்று இல்லையா, அதை விட்டுட்டு இன்னமும் சினிமாத்தனமாகவே இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு டிவி கேட்க நல்லது கிடையாது. சீமான் அவர்களுடைய வாக்குறுதிக்காக காத்திருக்கிறோம். முக்கியமாக திமுக இதுக்கு அடுத்து என்ன வாக்குறுதி இருக்குன்னு பார்க்கலாம். எப்படி பார்த்தாலும் அதிமுகவுடைய இன்றைய தேர்தல் வாக்குறுதி, 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதி எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய புத்திசாலித்தனத்தை காட்டுது.